வணக்கங்க. நான் தான் உங்க ஆர்கே கேபிஸ் கார்த்திக். நம்ம வந்து Facebookல வந்து பார்த்தீங்கன்னா, Facebook, Instagram, YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆட் பிளஸ் வீடியோலாம் போடுறோம். கஸ்டமர் வீடியோலாம். கஸ்டமர் வந்து எஸ்எம்எஸ் பண்றாங்க. எடுத்த உடனே வந்து என்ன ப்ராடக்ட் பண்றீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் எவ்வளோ வரும்? ஏன்னா நம்ம பிரைஸ் வந்து நம்ம குத்து மதிப்பா சொல்ல முடியாது எப்பவுமே அந்த மாதிரி வந்து. ஏன்னா லேபிளோட டைமென்ஷன் வந்து நம்ம சொல்லணும். எப்பவுமே வந்து வித் ஹைட்டு லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குங்க. 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எண்ட் டு எண்ட் கம்மு, ஒன்று வந்து கம்மே இல்லாமல் லேபிள். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ மாடல் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் டு எண்ட் கம்மு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எண்ட் டு எண்ட் கம்முங்க. இது ஒரு டைப் லேபிளில். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5000 காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். 5000 காப்பி பண்ணணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்டிக்கருங்க. அது ஃபுல் ஸ்டிக்கர். இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி லேமினேஷனில் பண்ணி தரோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000. எப்பவுமே வந்து இதோட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, அப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ். இந்த காப்பீஸ் சொன்னால் மட்டும்தான் எப்பவுமே வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எஸ்எம்எஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100-150 பேர் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. எல்லாம் எடுத்த உடனே ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்ல முடியல. அதுக்கான வீடியோ தான் நம்ம ஷூட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டிக்கருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கிடையாதுங்க, வெறும் லேபிள் மட்டும். உள்ள அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணி உள்ள லேபிள் மாதிரி வைப்பாங்க. ஸ்டிக்கர் கிடையாது, உள்ள அப்படியே லேபிள் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது குவான்டிட்டி, எப்பவுமே குவான்டிட்டி சைஸ் இந்த மாதிரி 3 டைப்ல இருக்கு. இது இல்லாமல் சிந்தட்டிக்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கம்பெனி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அந்த லேபிள் காமிக்கிற மாடல் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக். இது நான் டேரபிள் சொல்லுவாங்க. மேலே வந்து தெர்மல் லேமினேஷன் வந்து பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இத்தனை டைப் இருக்குங்க கிட்டத்தட்ட. ஆனால் எடுத்த உடனே வந்து நம்ம ப்ரைஸ்ன்றாங்களா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன டைமென்ஷனில் பண்ணுறோம், அந்த மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினைலு ஃப்ளோர் கிளீனர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டை செய்கிற மாதிரி இருக்கும். டைனா எப்படி டைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கஸ்டமைஸ் ஷேப்பு, இந்த மாதிரி இந்த கஸ்டமைஸ் ஷேப் வந்து வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வந்து பண்ணி தரோங்க. 2 மெத்தட். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிஜிட்டல் மெத்தட். டிஜிட்டல்னா எப்படின்னா நம்ம A3 பிரிண்ட் அவுட் இருக்கும். A3 பிரிண்டரில் ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்துட்டு மிஷினில் ஸ்கோரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட்டும் பண்ணுறோம். டிஜிட்டலுக்கும் ஆப்செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆப்செட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக வரும். ஆனால் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் வந்து ஒரு 1000 பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைஸ். எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைஸில் மட்டும் ஒரு செட்டு 1000 பண்ணுற மாதிரி இருக்கும். டை காஸ்ட்டும் தனியாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இந்த வந்து கர்வ்லாம் வரதுன்னா டை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த டையில் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணி எடுப்பாங்க. அதுதான் அந்த டை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட்டில் பண்ணி தரோம். இது வந்து பிரிண்டிங் சார்ஜ், லேமினேஷன் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டுக்கு வந்து சொல்லுவோம். மினிமம் ஒரு சைஸில் வந்து ஒரு 1000 காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணால் நம்ம 10,000 காப்பி கம்பல்சரி பண்ணணும். இது வந்து ஆப்செட் மெத்தட். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோட அந்த ரேட் வந்து இது கம்மியாக இருக்கும். எப்படி கம்மியாக இருக்கும்னா, இப்போ டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா பண்ணுறோம் ஒரு A3 சைஸில். இந்த சைஸ் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 செட்டு உட்காரும். 9 செட்டுனா ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9 செட்டு. ஒரு ஷீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 35 ரூபா வருது. நீங்கள் இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா ரேட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கட்டிங்கோடு சேர்த்து. இது ஆக்சுவலாக அதே ஆப்ஷனில் பண்ண ஒரு 3 ரூபா 50 காசு வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ரூபா 50 காசு வருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பண்ணும்போது ஒரு 10,000 காப்பி பண்ணுறீங்கன்னா ஒரு லேபிளோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா 96 காசு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ். நீங்கள் 1 ரூபா 96 காசு சொன்னீங்களே, 3 ரூபா 90 காசு சொன்னீங்களே, நீங்கள் எடுத்துக்கூடாது. சைஸை பொறுத்து மாறும். இப்போ சின்ன சைஸு இந்த ரேட், இந்த சைஸுக்கு நம்ம இந்த ரேட் கொடுக்குறோம். இல்லை இதோட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா சைஸை பொறுத்து எப்பவுமே வந்து ரேட் வந்து மாறும். எப்பவுமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அதாவது டிஜிட்டலில் நம்ம பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஷீட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு ஷீட்டோட காஸ்ட் வந்து 35 ரூபா. அதுக்கு கீழே வந்து நம்ம பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல? ஏன்னா நம்ம எல்லாம் லாங்லேருந்து ஆர்டர் கொடுவோம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து அரக்கணும், சென்னையிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பண்ணுறோம்.
அதனால் வந்து ஒரு மினிமம் ஒரு குவாலிட்டி ஆர்டர் வச்சுக்கலாம். ஒரு ஷீட்டு இல்லை 10 ஷீட் 5 ஷீட்டுக்காக நம்ம பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா நம்ம இங்கே ஆன்லைன் ஆர்டரும் வருது, அதெல்லாம் நம்மளுக்கும் நம்ம கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் பண்ணணும். ஏன்னா மினிமமாக வந்து இவ்வளோ ஆர்டர் கொடுத்தா நம்ம பண்ணித்தரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் சார்ஜ் தனியாக வரும். டிசைனிங் சார்ஜ் தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் போட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதே கொரியர் நீங்கள் பண்ணணும்னா கொரியரும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று. இப்போ டிசைனிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சார்ஜ் பண்ணுறோம். ஏன் 500 சார்ஜ் பண்ணுறோம்? ஒரு செட்டுக்கு நீங்கள் ஒரு செட்டு டிசைன் பண்ணோன்னா 500 சார்ஜ் பண்ணுவோம். டை கட்டிங் ஸ்பெஷல் மேட்டர்னா. அதே மாதிரி 10 செட்டு பண்ணுறீங்கன்னா டிசைனிங் சார்ஜ் ஃபஸ்ட் டைம் தான் அந்த டிசைனிங் சார்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் இதே ஒரு பிரிண்ட் பண்ணால் டிசைனிங் சார்ஜ் வராது. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனிங் சார்ஜ் நம்ம கோரலில் தான் ஒர்க் பண்ணுறோம். கோரல் ரா சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதே இல்லை சார் எனக்கு டிசைனிங் ஒரு சுமாராக இருந்தால் போதும் 300 கூட பண்ணி தரலாம். கஸ்டமர் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன் என்ன இது 300 500 ஏன் என்ன வித்தியாசம்னா அந்த ஷார்ப்னஸ்டும் குவாலிட்டி தான் வித்தியாசம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம், ஒரு ரேட்டோட விலை வேறு. ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணால் அது ரேட்டோட விலை வேறு. ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் மாறும். அது மாதிரி வந்து ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுதான் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணியே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிறைய கஸ்டமர் தான் சார் ஆடு போடுறீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இது நோட்டிஃபிகேஷன்லேயே போடுறாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க. 100 பேர் பண்ணுறாங்கன்னா 100 பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் 5% தான் லேபிள் சைஸு எல்லாமே சொல்லி கொட்டேஷன் கேட்குறாங்க. அதை 95% எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் ப்ரைஸ் ப்ரைஸ், அது என்ன குவாலிட்டி பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எப்படி தேவை அப்படின்னா சொன்னால் தான் நம்மளுக்கு ரேட் கரெக்டாக இருக்கும். ஆர்டர் கொடுக்குறாங்க கொடுக்கல. ஏன்னா எங்களோட வேலை என்னன்னா நம்ம ஆடு போட்டிருக்கோம், கஸ்டமர் கம்பல்சரி நம்ம ஆடை பார்த்து ஆர்டர் கொடுத்தே ஆகலாம், நெசசரி இல்லை. ரேட் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரோம், குவாலிட்டியை வந்து அதேமாதிரி வந்து நல்லா பண்ணி தரணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆடை வந்து நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு 50 கிளைண்ட் இருக்காங்க. இதுக்கு மாதிரி லோக்கலில் மட்டும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணித்தரோம். ரேட்டு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த இதுக்கே வந்து போக முடியும். ஏன்னா எடுத்தவொடனே நம்ம ப்ரைஸ் என்ன சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் நான் ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்த எல்லா கஸ்டமருக்கும் நன்றி. இனிமேல் ஆர்டர் கொடுக்க போகிற கஸ்டமருக்கும் நல்லா பெஸ்ட்டாகவும் சிறப்பாகவும் பண்ணித்தரோம். இது போன்ற எங்களோட வீடியோவுக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.